நீ சொன்னது அப்படியே நிறைவேறும். ஆனா நீ பார்க்கிறதும் சொல்றதும் ரொம்ப முக்கியம். நீ எப்படி பார்க்கிறாய், நீ என்ன சொல்லுகிறாய் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ சொன்னபடிதான் ஆகும், அவன் சொன்னபடியே ஆகும் என்று இயேசு சொல்றார். ஆகவே முதல்ல நம்ம பார்த்துன்றதை பார்த்துட்டு வரோம். பார்த்து, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நம்முடைய பார்வை நம்முடைய பேச்சை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதான் இயேசு சொல்றார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. நம்ம பேச்செல்லாம் நம்முடைய பார்வையில தான் உருவாகுது. நாம் எப்படி பார்க்கிறோன்றது வச்சுதான் நம்முடைய பேச்செல்லாம் உருவாகுது. நம்ம பேசுறதெல்லாம் நம்முடைய பார்வையை வச்சுதான். நான் அதனாலதான் சொன்ன போன வாரத்துல, குருடன் எப்படி தாம்பரத்துல இருந்து எக்மோர் வரையும் ஒருத்தருடைய உதவி இல்லாமையும் போறாரு. ஏன்னா அவருக்குள்ள ஒரு பார்வை உருவாக்கி வச்சிருக்கிறார். இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். ட்ரெயின் எப்படி இருக்கும்னு தெரியாது, கண்ணால பார்த்ததே கிடையாது. எக்மோர் எப்படி இருக்கும் பார்த்தது கிடையாது. தாம் போகிற பாதைகள் எப்படி இருக்கும்னு சுத்தமா பார்த்ததே கிடையாது. ஆனா போய் தான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி வராரு. எப்படி திரும்பி வராரு? கண்ணு இருக்கிறவன் கூட விழுகிறான், வலிக்கு விழுறான். அப்படியே பார்த்துக்கினே போன்ல பேசிக்கினே வரேன்ட்டு அப்படியே விழுந்துடுறான். கண்ணே இல்லை, பார்வையே கிடையாது. பிறந்ததுல இருந்து இது எப்படி இருக்குன்னே தெரியாது. போய் தான் எந்த இடத்துல போய் சேரணுமோ சேர்ந்து காரியத்தை செஞ்சு முடிக்கிட்டு திரும்பி வரான். அப்படின்னா அர்த்தம் என்ன? நிறைய பேருக்கு இந்த கண் இருக்கு, இந்த கண் இருந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு பயன் இல்லை. இந்த கண் நல்லா இருக்கணும், இந்த கண் நல்லா இருக்கிறதுக்கு டாக்டர் உதவி செய்யறார். ஆனா சிலருக்கு உள்ள இருக்கிற மனக்கண் தேவை. அந்த கண்ணை தான் இந்த இடத்துல இயேசு சொல்றார். இந்த இடத்துல மலையை சாதாரணமா பார்க்கக்கூடிய இந்த கண்ணை பத்தி பேசல. நம்முடைய வாழ்க்கையில மலைகளாய் தோன்றக்கூடியவைகளை, எதிர்ப்புகளாய் தோன்றக்கூடியவைகளை, சவால்களாய் தோன்றக்கூடியவைகளை, அவைகளை மனக்கண்களினால் பார்க்கக்கூடிய வழியை சொல்லித்தரார். ஏன்னா இந்த கண்ணுக்கு இருக்கிற பவரை விட உள்ள இருக்கிற மனக்கண்ணுக்கு பவர் அதிகம். இந்த கண் பார்க்கிறத விட அந்த கண்ணால பார்க்க ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையில நாம் என்ன ஆவோம்ன்றத இப்பவே கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஆக போறோம், என்ன ஆகும், நம்முடைய நிலைமை என்ன ஆகுன்றத பார்க்கக்கூடிய கண் அது. இந்த கண் இருக்கிறத பார்க்கிறது. உள்ள இருக்கிற கண் என்ன ஆக போறோன்றத பார்க்கக்கூடிய கண். அதை தானே இயேசு சொல்லி தர்றாரு. சொன்னபடியே நடக்கும், என்ன நடக்கும்னு பார்க்கக்கூடிய கண் தான் இந்த மனக்கண். நமக்குள்ள தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் அது. அது என்ன நடக்கும் என்று பார்க்க உதவி செய்யக்கூடிய கண். ஆகவே இந்த வேத பகுதியை நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். இயேசு என்ன எப்படிப்பட்ட வல்லமையான ஆற்றலை ஒவ்வொருத்தருக்குள்ளேயே வச்சிருக்கிறார். ஒன்னாவது அந்த 23வது வசனம் முதல் பகுதியை பாருங்களேன். எவனாகிலும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவனா இருக்கட்டும், கிறிஸ்தவர் அல்லாதவரா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயே இருக்குது. ஆனா எல்லாரும் இதை கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. ஆனா இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு திட்டமா சொல்லித்தரார். இன்னைக்கும் அப்படிதான் பாருங்க, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இதை சொல்லி தந்துட்டு இருக்கிறார். என்ன நடக்கும் என்றதை முன்னமே பார்க்கக்கூடிய கண். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு அவசியமா இருக்குது. இதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லலாம், கற்பனை திறன், இமேஜினேஷன். கற்பனை செய்யக்கூடிய ஒரு காரியம். வெறும் பார்வை என்று சொல்லிட்டா புரியாது. ஏன்னா இயேசு இந்த மலையை பார்த்துன்றாரே, மலையை பார்க்கறதுன்றது சும்மா போய் நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு மலையை பார்க்கறது இல்லை. அந்த மலையை குறித்த, அந்த மலை நமக்கு பேசக்கூடியதை கேட்கக்கூடிய அந்த மலை நம்மை பார்த்து, அது நான் எவ்வளவு உயரமா இருக்கிறேன், நீ என் முன்னாடி ஒரு சாதாரண 6 அடி தான், நீ என்னை தாண்டி எதையாவது செஞ்சிட முடியுமா, என்னை தாண்டி உன்னுடைய என்ன நீ ஜெயிச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தக்கூடிய, அதைத்தான் இயேசு மலை சொல்றாரே தவிர லிட்ரலா இயேசு மலையை பார்த்து பேச சொல்லல. மலைலாம் நமக்கு சுத்தி அழகா இருக்குது. ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம் பாருங்க,
ஃபுல்லா மலை, நல்லா இருக்குது, அழகா இருக்குது. சுத்தி 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 கூட்டு போய் மேலே கூட்டு போய் நிறுத்துறா. மலையா இருக்குது, அழகா இருக்குது. அற்புதமா தேவன் படைச்சு வச்சிருக்கிறார். மலையை பெயர்ந்து போக பண்ண சொல்றாருன்ட்டு போய் ஒவ்வொரு மலையும் பார்த்து பேசி இருக்கிறத சொல்லலை. அது அழகுக்காக வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு மலை எது மலையா இருக்குது? நமக்கு இருக்கிற சவால்கள் எது நம்முடைய நேரத்தை அதிகமா எடுக்குது? எது நம்முடைய பலத்தை வீணடிக்குது? எது நம்மளை எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுக்க வைக்குது? எது நம்மை சோர்ந்து போக வைக்கிறது? எது நம்மை பார்த்து ஏளனமா சிரிக்கிறது? எது நம்மை பார்த்து உன்னால் முடியாது என்று சொல்லுகிறது? எந்த காரியம் இன்றைக்கு மலைன்னு சொன்னா இப்படி சொல்லலாம். வியாதி ஒரு மலை போல இருக்குது, பொருளாதார கஷ்டம் ஒரு மலை போல இருக்குது, தங்கள் வாழ்க்கையில வாழ்ந்த தவறான வாழ்க்கை ஒரு மலை போல அவர்களை ஒரு கொக்கி போட்டு இழுத்துட்டே இருக்குது. நீ போவே முடியாது, நீ முன்னேறவே முடியாது, உனக்கு இதெல்லாம் கிடைக்காது, உனக்கு இதெல்லாம் நடக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டுச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு மலை போல சில காரியங்கள் தடையா நின்றுட்டு இருக்குது. அதைத்தான் இயேசு சொல்றார், அதை ஒண்ணுமில்லாம ஆக்கக்கூடிய வழியை சொல்லித்தரேன் அப்படின்னா நம்முடைய பார்வையை மாற்ற ஆரம்பிச்சுட்டா அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிடலான்றார். நமக்குள்ள இருக்கிற அந்த மலையை பார்க்கக்கூடிய அந்த பார்வையை நாம சரி பண்ண ஆரம்பிச்சுட்டா நாம மலையை பெயர்ந்து போக பண்ணிடலாம். அது இருக்கிற இருக்காத மாதிரி பண்ணிடலாம். அது இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்துச்சான்ற மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்றாரு. பாருங்க, வாசி காட்டவா? அதே பாருங்க, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ, என் கண்ணு முன்ன இருக்காத அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நம்முடைய நடுவுல இருந்து தூக்கி வீசப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய பார்வைக்கு பவர் இருக்குதான். நம்முடைய கண், நம்முடைய மனக்கண்ணுக்கு அவ்வளவு பவர் இருக்குதான். ஆகவே நமக்குள்ள இருக்கிற அந்த பார்வை என்றத இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா கற்பனை திறன். எல்லாம் சொல்லுங்க, கற்பனை திறன். சத்தமா தான் சொல்லுங்களேன், கற்பனை திறன். கடவுள் நமக்குள்ள என்ன வச்சிருக்கிறார்? கற்பனை செய்யக்கூடிய திறனை வச்சிருக்கிறார். போன வாரத்துல உங்களுக்கு நான் சொன்னேன், எப்படி தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிற இந்த கற்பனை திறனை நாம பயன்படுத்துறது, அதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அதை கர்த்தர் வெற்றிக்காகவே நமக்குள்ள வச்சிருக்கிறார் என்பதெல்லாம் சொன்னேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம். பவுல் இப்படி சொல்றார், 36 இருந்து வாசிக்கிறேன். ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? அவர் சொல்றாரு, தான் சந்திக்கிற சவால்களை பத்தி சொல்றார். உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நாசமோசம், நிர்வாணம், பட்டயம் எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டினை கொண்டு வந்து நிறுத்துறார். நீ என்ன என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ண முடியும்னு கேட்கிறார். நீ என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்றார். பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அப்போ தனக்குள்ள அவர் தேவன் தன்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்ற, கிறிஸ்து என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்ற அந்த அறிவு அவருக்கு, அந்த மனது, அந்த மன கற்பனை என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய சவால்களை பார்த்து சொல்லுது. இரைஸ் கொஸ்டின்ஸ். அவர் கொஸ்டின், கேள்வி எழுப்புறார். இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லியிருப்பார்? ஒரே உபத்திரவமா இருக்குது, ஒரே வியாகுலமா இருக்குது, ஒரே கண்ணீர், ஒரே துன்பம், ஒரே பசி. யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க, எப்படியா இருக்கிறீங்க, ஒரே கஷ்டமா இருக்குது, அதை தான் சொல்லியிருப்பார். ஆனா தனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு, தனக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அந்த உறவை அவர் புரிஞ்சுக்கிட்ட பிறகு, அதனுடைய அந்த கற்பனையில அவர் பார்த்த பிறகு, அவரால் அதையெல்லாம் கேள்விக்குறியா மாத்திட்டார். இதுக்கு முன்னாடி அது வாழ்வா இருந்துச்சு. என்ன சொல்றாரு பாருங்க, 35. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம், எந்நேரமும் கொல்லப்படுறோம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனைன்றாரு.
ஆனா எப்போ இந்த கிறிஸ்துவின் அன்பை குறிச்சு விளங்கிக்கிட்டாரோ, அவருடைய பேச்சை பாருங்க. உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, துன்பமோ, நாச மோசமோ, பட்டயமோ, தொடர்ந்து வாசிக்கிறேன் 37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே சொல்றார். இவை எல்லாவற்றிலேயும், இவ்வளவு விஷயத்திலேயும் நாம் எப்படி இருக்கிறோமா? நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் என்னவா இருக்கிறோம்? தேவன் நம்மை நேசிக்கிறாரே, எதற்காக நம்மளை நேசிக்கிறார்? அவருடைய அன்பு இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலெல்லாம் நம்மளை என்ன செய்ய போகுது? எப்படி நிறுத்த போகுது? அவர் சொல்றாரு, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நாமத்தான் இவைகள் எல்லாம் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு he has confidence in God's love. கர்த்தர் தன்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்ற அந்த கற்பனை அறிவு, கடவுள் என்ன எவ்வளவு நேசிக்கிறார் என்ற அந்த கற்பனை அறிவு. ஒன்றும் இல்லைங்க, 4 பேரும் ஒன்னா தான் படுத்துன்னுக்குறாங்க, ஒன்று மட்டும் அழுதுட்டு இருக்கோம், அனாதை ஆக்கும், எனக்கு யாருமே இல்லையாக்கும். 4 பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. தலைக்காணிலாம் நனைஞ்சு போயிருக்கோம். காலைல வர சொல்றது, எனக்கு யாருமே இல்லை. வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்களே. என்னன்னா, இவங்களுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க, தனக்கு யாரும் இல்லாத போல. ஒரு சின்ன இன்சிடென்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பெருசா பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நிறைய பேர் அப்படிதான் பாருங்க. ஒன்றும் இருக்காது, கொட்டி விஷயமா இருக்கும். கோபத்துல ஏதோ சின்ன நடந்திருக்கும், அதை எடுத்து வச்சுக்கிட்டு 4 நாள் 40 நாள் சாப்பிடாம பேசாம மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுக்கிட்டு என்னவோ தான் எல்லாத்தையும் இழந்துட்டது போல, தனக்கு இனிமே யாரும் இல்லைன்றது போலவே கற்பனை பண்ணிடுவான். என்னவோ எல்லாம் முடிஞ்ச போல, இந்த உலகத்துல தான் ஒரு அனாதை போல. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்க ஒரு அனாதையா இருக்கலாம், அப்பா அம்மா இல்லாதவர்களா இருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகோ இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நீங்கள் அனாதை கிடையாது. ஏன்னா அவர் ஒரு வாக்கு பண்ணிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு வாக்கு பண்ணிட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை அவர் மாற போறதே இல்லை, ஏன்னா அவர் உண்மை உள்ளவர் என்று வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் இம்மையில மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துல வாழும் போது மாத்திரம் இல்லை, செத்த பிறகு கூட நீங்க அனாதை கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு வேணா இந்த உலக வாழ்க்கை, யாரையோ இழந்துட்டா, யாரோ தான் கூட பேசலனா, யாரோ தன்னை ஏற்றுக்கொள்ளலனா அனாதை போல உணர்வை ஏற்படுத்தலாம். ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்படிப்பட்ட உணர்வே வரக்கூடாது பாருங்க. ஏன்னா அவனுக்கு தேவன் ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்குதத்தங்களில் எல்லாம் பெரிய வாக்குதத்தம் இந்த வாக்குதத்தம் தான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will never leave you nor forsake you. உன்னை விட்டு நான் விலக மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறக்க மாட்டேன். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, உன்னை என்னால் மறக்க முடியாதுன்றார் கர்த்தர். இன்னொரு இடத்துல தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் சொல்றார், உன்னை எப்படி மறப்பேன்றாரு. உன்னை எப்படி என்னால மறக்க முடியும்? நான் தானே உன்னை உருவாக்குனேன், நீ ஏன் படைப்பாச்சே. அப்போ இந்த உலகத்துல அனாதை போல ஃபீல் பண்றாங்களே இவர்கள் எல்லாம், அத்தனை பேருக்கு மத்தியிலையும் அனாதையா ஃபீல் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அவர்கள் கற்பனையை வளர்த்து வச்சிருக்கிறாங்க. தாங்கள் ஒரு அனாதை போல கற்பனை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க படுற அவஸ்தெல்லாம் இருக்குது பாருங்க. அவங்களுடைய ஃபீலிங் எல்லாம், சோக பாட்டு போட்டா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது நான் இந்த பாட்டு பாடியிருந்தேன்னு வச்சுங்க, யார் என்னை அப்படின்னு வச்சுங்க, ரொம்ப அவங்களுக்கு தடை விட்ட மாதிரி இருந்திருக்கும். என்கிட்டயே வந்து சொல்லிட்டு போவாங்க, இன்னைக்கு ஆராதனை நல்லா இருந்துச்சு. நான்லாம் ரொம்ப சோக பாட்டெல்லாம் பாடுவேன் பாருங்க கோயில்ல. நல்ல வேலை வசனம் தெரிஞ்ச பிறகுதான் புரிஞ்சது, நான் சோகமா இருக்க தேவையில்லை, என் கண்ணீரை துடைக்கிறவர் இருக்கிறார் ஒருவர், நீ அழாதன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லி இருக்கிறார். ஆகவே எனக்கு கவலை இல்லை, கவலையோடு வந்திருந்தாலும் அதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. சோகமான பாட்டு கேட்டால் அவங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா அதுக்கு ஃபியூயல் போடுற அந்த கற்பனை திறனுக்கு இன்னும் வல்லமை சேர்க்கக்கூடிய ஒரு என்னன்னா இந்த தகவல்கள் எல்லாம், இந்த பாடல்கள். படம் கூட பார்த்தீங்கன்னா சோக படம் தான் உங்களுக்கு பிடிக்கும்.
சோக நாடகம் ரொம்ப பிடிக்கும். தொடரும் போட்டால் இவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விளம்பரம் போட்டான்னா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ, ஏன்னா அடிக்கடி சொல்லிக்கிறது அந்த கதை மாதிரியே என் கதையும், அந்த படம் மாதிரியே என் படமோன்னுவாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள தங்களுக்குள்ள ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டாங்க. அந்த கற்பனைக்கு தேவையான தகவல்களை எல்லாம் பிசாசு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நம்மையோ இன்றைக்கு மாலையில் கர்த்தர் அழைத்து பாசிட்டிவ் கற்பனையை வளர்த்து விடுறாரு. நீ அனாதை இல்லை, நீ திக்கற்றவன் இல்லை, உனக்கு யாரும் இல்லைன்ற கவலை உனக்கு தேவையில்லை. என்ன பாருங்க தயவு செய்து, உனக்கு யாரும் இல்லைன்ற கவலை உனக்கு தேவையில்லை. ஏன்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படிப்பட்ட வாக்குதத்தங்களை எல்லாம் கொடுத்து அதை பலப்படுத்துறார். அந்த கற்பனை திறனை பலப்படுத்துறார். நான் அனாதை இல்லை, நான் திக்கற்றவன் இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை என்றது பேச்சுக்கு இடம் இல்லை. ஏன்னா யாருமே இல்லாம போனாலும் அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஃபியூயலை போடுறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். இதையெல்லாம் எடுத்து உள்ள போட 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 கற்பனை திறன் முன்னேற்றத்துக்கும் நல்ல மனநிலையும் நல்ல சூழலையும் எனக்கு உள்ள உருவாக்கக்கூடியதா இருக்குது. ஒரு பாட்டு இருக்குது, ஐ எம் லோன்லின்னு. ஒரு பொம்மையும் கூட சேர்ந்து பாடும். இவன் பாடுறானா கூட ஒரு பொம்மையை வச்சு அது பாடுவான். எனக்கு யாருமே இல்லை, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிறது. நீதான் நிறைய சபையிலெல்லாம் இந்த பாட்டு பாடுவாங்க பாருங்க. நான் ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன், எல்லாம் சேர்ந்து அழுதுனே பாடுறாங்க. எப்போ முடிப்பாங்கன்னு இருந்துச்சு பாருங்க. ஏன்னா நம்ம கேட்டதெல்லாம் இந்த விசுவாசமான பாடல்களையே கேட்டுட்டு போய் உட்காந்த உடனே அப்படியே சோகமான பாட்டு. என் தலையெல்லாம் கண்ணீரால நிரம்பணும், என் கண்ணெல்லாம் கண்ணீரால நிரம்பணும் பாடுறாங்க. நிரம்பணுமாங்க, அவங்க விரும்புறாங்க, அதை சோகமா இருக்கணும்னு விரும்புறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ சொந்து போகாதே. தாவீது தன்னை பார்த்தே சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ கலங்குகிறதுக்கு கர்த்தர் உன்னை அப்படி விடலையே, நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? அதனாலதான் தாவீது சொல்றார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எனக்கு பயம் வந்தா உம்மை நம்புவேன் கர்த்தாவே. ஏன்னா தன்னுக்குள்ள இருக்கிற ஒரு காலமும் தான் கற்பனை திறனை நெகட்டிவான அனுமதிக்க மாட்டேன். அதனால தான் பாருங்க, எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், ஆனா கொல்லப்படுகிறத குறிச்சு பயம் இல்லை. ஏன்னா என்ன, கொல்லுகிறவனுக்கு இருக்கிற எண்ணத்தை விட, என்ன கொல்லணும்னு நினைக்கிறவனை விட என்ன நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறாரே, அது அதை விட பெருசு. அவர் அதை குறிச்சு கான்சியஸா இருக்கிறார், அதை குறிச்சு பெரிய மனநிலையில் மனதுடையவராக இருக்கிறார். அவருக்குள்ள ஒரு கற்பனை. என்ன கற்பனை பாருங்க, அவரே சொல்றாரு பாருங்களேன். தொடர்ந்து வாசிக்கிறேன் 38. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் சொல்றாரு, இன்னைக்கு நடக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒருவேளை இனிமே நடக்க போற விஷயமா இருக்கட்டும், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று சொல்லுங்க. பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த நிச்சயத்திருக்கிறேன்னு அர்த்தம் என்ன? ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ். எனக்குள்ள ஒரு கற்பனை இருக்கிறது, எனக்குள்ள ஒரு உண்மையான ஒரு நல்ல கற்பனை இருக்கிறது. அது என்ன? என்ன ஆனாலும் அப்படித்தானே சொல்றாரு. ஜீவனானாலும் மரணமானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் என்ன ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த அன்பு, இந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்கு இருக்கிறதே, கிறிஸ்து என்னை நேசிக்கிறாரே, இதை விட மேலானது அல்ல என்று நிச்சயத்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் எனக்குள்ள இருக்கிற இந்த கற்பனையை நான் சரிப்படுத்தி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற கற்பனையை சரிப்படுத்திக்குங்க. உங்களுக்குள்ள இருக்குது. இயேசு மலையை பார்த்துன்றாரு. இன்னைக்கு நாம கூட தான் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து புலம்பிட்டு இருக்கிறோம். நம்முடைய பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்முடைய பார்வை என்ன மாதிரி இருக்குது, நம்முடைய கற்பனை திறன் எப்படி இருக்குதுன்றதை நம்முடைய பேச்சை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் பேசினாலே கண்டுபிடிச்சிடலாம் இவங்களுக்குள்ள இருக்கிற கற்பனை திறன். இவங்களுக்கு இருக்கிற கற்பனை திறனுக்கு என்ன ஃபியூயல்
கிடைக்குதுன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். என்னெல்லாம் இவங்களுக்கு தகவல் கிடைக்குது, என்ன பாட்டு இவங்க கேட்குறாங்க, என்னத்தை இவங்க அதிகமாக பார்க்குறாங்க, என்னத்தை இவங்க அதிகமாக வாசிக்கிறாங்க, இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க பேச்சு அதில் மோல்ட் ஆகிடுது. ஏன்னா கற்பனை திறன், இந்த பார்வை, இந்த பேச்சு, இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் கேட்கிறதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை ஜாக்கிரதையாக கேளுங்க. யார் சொல்றதையும் ஏற்றுக்காதீங்க, எல்லாரும் சொல்றதையும் ஏற்றுக்காதீங்க. அதனால தான் பவுல் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மனுஷன். பாருங்க எப்படி இயேசு இந்த உலகத்துல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவராக வந்தாரோ, அது போல இன்னொரு மனுஷன் யாருன்னா பவுல். அவருடைய வாழ்க்கை, அவருடைய அனுபவங்கள் கூட பாருங்க, நமக்கு இன்னைக்கு நிறைய பாடு, என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஹோப் பாருங்க. அவர் சொல்றாரு, என்னையே பின்பற்றுங்கன்றார், தைரியமா சொல்றார், ஃபாலோ மீ, என்னையே பின்பற்றுங்கன்னு பவுல் தைரியமா சொல்றார். அந்த அளவுக்கு தைரியமா சொல்லக்கூடிய அளவுக்கு பவுலுக்குள்ள சில காரியங்கள் இருந்துச்சு. பவுலை பின்பற்றுறது தவறே கிடையாது, பின்பற்றலாம். ஏன் பின்பற்றலாம்னா அந்த அளவுக்கு அவர் கிறிஸ்துவை பின்பற்றினார். கிறிஸ்துவ அவர் பின்பற்றினார். கிறிஸ்து தனக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். தான் பாருங்க பவுல் சொல்றாரு, எந்நேரமும் கொல்லப்படுறோம், அப்படிதான் எங்க வாழ்க்கை இருக்குது. இன்னைக்கும் அப்படிதான். யாராவது இங்க வந்திருக்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் குழப்பம், எப்ப பார்த்தாலும் இதே நிலைமை தான். அப்படிப்பட்டவர்களுக்கு பவுல் சொல்றாரு, நீ இதை பார்த்துக்கிட்டு இருக்காத, உன்னை நேசிக்கிற கிறிஸ்துவ பாரு, அவர் உன்மேல் வச்சிருக்கிற அன்பை பாரு, அதை குறித்த நிச்சயம் உள்ளவனாயிரு. இவைகளை குறித்து நீ பயப்பட மாட்டே, இவைகளை குறித்து கவலைப்பட மாட்டே. பாருங்க, கற்பனை திறன் உள்ள வந்துடுச்சுன்னா சந்தேகம், பயம் உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி இடமே இல்லை. பாருங்க, மரியாள் பிள்ளை பெறதுக்கு முன்னாடி, இயேசுவை கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்குள்ள சந்தேகம் இருந்துச்சு, அவளுக்குள்ள பயம் இருந்துச்சு. இயேசுவின் பிறப்பு அப்போ அடிக்கடி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, பயப்படாதிருங்கள், பயப்படாத என்ற ஒரு வார்த்தை. பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, அவன் ஒன்றும் பயம் பொறுத்துற மாதிரி எதுவுமே சொல்ல, பயம் பொருத்தக்கூடிய விதத்துல ஒரு வார்த்தையும் சொல்ல. ஆனா இவ கலங்கிட்டா, பயந்துட்டா. பாருங்க, கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் வந்து சொன்ன உடனே அவளுக்குள்ள ஒரு பயமே வந்துருச்சு. பாருங்க, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாது. இயேசு பிறக்கும் போது சொல்லப்பட்ட ஒரு செய்தி பாருங்க, பயப்படாதே. மெய்ப்பர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதே. ஏன் இந்த பயப்படாதேன்றது? இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது மனுஷன் கடவுளை குறிச்சு பயந்துட்டு இருக்கிறான். தன்னை கொன்னுடுவாரோ, தன்னை அழிச்சிடுவாரோ, தான் செஞ்சதுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பாரோ, தன்னை என்ன ஆக்கிடுவாரோ. ஏன்னா இந்த மாதிரி தானே பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. உன்னை நரகத்துக்கு தள்ளிடுவாரோ, உன்னை அக்கினில போட்டுருவார், அப்படியே கேட்டதுனால என்ன மாதிரி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க ஜனங்கன்னா, நம்மள ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்னு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிரசங்கியார்கள்லாம் உதவி செய்யறாங்க, ஃபியூயல் போட்டுட்டு இருக்கிறாங்க வாரம் வாரம். ஃபேஸ்புக் யூஸ் பண்றவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஒரு பக்கம் நல்லா வசனங்களையும் சத்தியங்களையும் பிரயோஜனமானவைகளையும் நம்பிக்கைக்குரியவைகளையும் தைரியத்தை தரக்கூடியவைகளையும் சிலர் போடுறாங்க. சிலர் என்ன பண்றாங்க, ஃபுல்லா நெகட்டிவான விஷயம், ஃபுல்லா நெகட்டிவான பிரசங்கியாருங்க தான், கிறிஸ்தவங்க தான், ஊழியம் செய்யறவங்க தான் நிறைய பயத்தை உள்ள புகுத்துறாங்க. பாருங்க, இந்த வருஷம் துவக்கத்துல தீர்க்க தரிசனம் சொன்னவங்க என்னத்த தீர்க்க தரிசனம் சொன்னாங்க? யார் சாவா, எங்க என்ன நடக்கும், எங்க பாருங்க, ஒரு எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க. பாருங்க, ஒவ்வொருத்தருடைய இதையும் எடுத்துட்டு வந்து படிச்சேன்னா முழுக்க முழுக்க பயத்தை நமக்குள்ள உருவாக்கக்கூடிய செய்திகளாவே இருக்குது. பாருங்க, இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் சொன்னார். அவர் சொல்லல பயந்து, அப்படி திடன் கொள்ளுங்கள் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா என்னைக்கோ எருசலேம்லயே செத்து போயிட்டு இருப்பாங்க. பாருங்க, திடன் கொள்ளுங்கள் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்குதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, உபத்திரவம் என் வாழ்க்கையின் முடிவல்ல,
அதை ஜெயிப்பேன் என்பதுதான் என் வாழ்க்கையின் முடிவு. அதனாலதான் பாருங்க, கடல் கடந்து போய் உலகமெங்கும் போய் இயேசுவை பத்தி சொன்னாங்க பாருங்க. பயந்து கதவை பூட்டிக்கிட்டு இருந்தவங்க என்றைக்கு இந்த இயேசுவின் பயப்படாதே என்ற வார்த்தை அவர்கள் காதுல வந்துச்சோ, பயப்படாதே பாருங்க. ஜபாலய தலைவன் யவீரு தான் பிள்ளை சாக போறா, தான் மக சாக போறான்னு சொல்லி இயேசுவை வந்து கூப்பிடுறான். வர வழியில இயேசு டிராபிக்ல மாட்டிக்கிட்டார். வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னே வேலைக்காரன் வந்து சொல்லிட்டான், உன் மகள் செத்து போயிட்டா, இயேசுவை டிஸ்டர்ப் பண்ண வேணான்றான். உடனே இயேசு அவங்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. இயேசு அதிகமா சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. Do not fear. மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க, நீ இயேசுடைய தாயாக போற, இயேசுவை பிறக்க வைக்க போற, பயத்திலிருந்து துவங்காத, பயத்தை உனக்குள்ள அனுமதிக்காத. இது எப்படியோ, இது என்ன ஆகுமோ, எனக்கு என்ன நடக்குமோ. ஏன்னா ஒரு பெண் கர்ப்பவதியா, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி கர்ப்பவதியானா கண்டிப்பா அவளுக்கு பயம்தான் வரும். ஒரு பெண் கல்யாணம் பண்ணல, நிச்சயம் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணல, புருஷன் கல்யாணம் பண்ணணும்னு ஆயத்தமா இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு கற்பனை இருக்கும், என் மனைவியோடு இருந்து நான் பிள்ளைய பெறணும், பிள்ளைய பெற்று இப்படியெல்லாம் வளர்க்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருப்பான். திடீர்னு ஒரு மரியாதை பார்த்தா அவ கர்ப்பவதியா இருக்கிறா. இது புருஷன் ஏற்றுக்கொள்வாரா? சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பெண் இந்த மாதிரி கர்ப்பவதியான கல்லிருந்து கொல்லப்படணும், இதான் சட்டம். ஆனால் அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை கேளுங்க, நீ பயப்படாதே. பயத்தை உள்ள வைத்து எனக்கு என்ன ஆகுமோன்னு கற்பனை எல்லாம் பண்ணாத. பாருங்க 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால், சொல்லுங்க, அவள் வார்த்தையினால் கலங்கிட்டா. பாருங்க, வார்த்தையினால் கலங்கி. ஒண்ணு பாருங்களேன், 28. அவன் என்ன வார்த்தையை சொன்னான்? கலங்கக்கூடிய ஏதாவது வார்த்தை சொன்னானா? அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. என்ன சொல்றான்? நீ கிருபை பெற்றவள். பயமா இருக்குதா உங்களுக்கு இந்த வார்த்தை கேட்ட உடனே? வாழ்க. பயமா இருக்குதா? கர்த்தர் உன்னோடனே இருக்கிறார். பயமா இருக்குதா? ஹலோ, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். யாருக்கெல்லாம் பயமா இருக்குது? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். யாருக்கெல்லாம் பயமா இருக்குது? நீ எல்லாரை விட ஆசீர்வதிக்கப்பட்டவ. பயமா இருக்குதா? ஏன் இவளுக்கு பயமாச்சுன்னா, கடவுள் மனுஷனை இந்த மாதிரி அணுகுவாரான்ற ஒரு பயம். மனுஷனை இப்படிதான் அணுகுவாரா? ஏன்னா இந்த மத தலைவர்கள் எல்லாம் மரியாளுக்கு முன்னாடி இருந்த, மரியாள் வாழ்ந்த காலத்தில் இருந்த இந்த பரிசேயர்கள், பாரிசி, ஃபேர் ஐசி, நாம் எவ்வளவு பரிசுத்தவான்களா இருக்கணும்ன்ற மாதிரியே நினைச்சு ஏதாவது பண்ணா அதுக்கு பயங்கரமான தண்டனையும் கொடூரமான தண்டனையும் கொடுத்து இப்படியெல்லாம் கடவுள் வந்து நம்மளை கொல்லுவார்ன்ற மாதிரியே மனசை ஏற்படுத்தியே வச்சிருந்தாங்க பாருங்க. ஆகவே இவள் இந்த மாதிரி ஒரு குட் நியூஸை கேட்டதே கிடையாது. குட் நியூஸை கேட்டதே கிடையாது. பாருங்க, ஒரு நற்செய்தியை கேட்டு பயப்படுறா. இன்னைக்கு கூட பாருங்க, சிலர் நற்செய்தி சொல்றேன்னு சொல்லிட்டு பயத்தை தான் ஏற்படுத்திடுறாங்க. நற்செய்தி, இந்த செய்தியை கேட்டு பயப்படுறதுக்கு ஒரு இதுவும் கிடையாது. ஆனா பயப்படுறா. தேவனை நீங்க எப்படி பாக்குறீங்க? தவறா கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களா? சிலர்லாம் பாருங்க, கோயிலுக்குள்ள வந்து தலை நிமிர்ந்து உட்கார மாட்டாங்க, கம்யூனியன்ல அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளலாம் நிறைய பேர் பயம் பொருத்தி வச்சுட்டாங்க பாருங்க. ஒருத்தர் சொன்னாரு, புது வருஷம் அன்னைக்கு அவன் ஏதோ ரோட்ல ஏதோ தப்பு பண்ணதை பார்த்துட்டு வந்துட்டுக்கிறார். பாஸ்டர் பார்த்துட்டு வந்துட்டு பந்தி அன்னைக்கு சொல்லியிருக்காரு, கம்யூனியன் புது வருஷம் ஆராதனையில கம்யூனியன் நீ வெளில போ, உனக்கு கிடையாதுன்ட்டுக்கிறார். எல்லாருக்கும் முன்ன அவனுக்கு அசிங்கமாயிடுச்சு பாருங்க. இயேசு தன்னை நினைவு கூறும்படிதான் திருப்பந்திய கை கொள்ள சொன்னார். நம்மை நினைவு கூர்ந்தானா ஒரு துளி கூட தகுதி நமக்கு கிடையாது. அவரை நினைச்சு பார்த்தோம்னா தைரியமா அந்த பந்தியில நாம் ஒவ்வொருத்தரும் பங்கு பெற முடியும். ஏன்னா அவர் என் பாவங்களுக்காக மரித்தார், எனக்காக அவர் மரித்தார் என்று அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார். இந்த சிந்தப்பட்ட ரத்தம் என் பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது.
இன்னைக்கு இதெல்லாம் சொல்லி தரல பாருங்க. தகுதி 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 தகுதின்னு சொல்லி இந்த குவாலிஃபைடு, ஆர் யூ குவாலிஃபைடு, இந்த மாதிரி ஆக்கி 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 மனசை என்ன ஆக்கிட்டாங்கன்னா, கடவுளிடத்துல மனுஷன் வருகிறத கூட ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆக்கி விட்டாங்க. ஆனா இயேசு அப்படி பண்ணல பாருங்க. அவரை நெருங்கி வந்தார்கள், அவரை நெருக்கினார்கள்னு வாசிக்கிறோம். ஏன்னா தேவன் அவரோடு கூட நாம் வைத்திருக்கிற உறவை தான் விரும்புறார். அவரால் எல்லாரையும் விட்டு அவர் தனியா போயிருக்க முடியும் பாருங்க. அவர் பல விதத்துல தன்னை கொண்டு போய் ஒரு ஏரியால போய் நிறுத்தி இருக்க முடியும். அவர் சொல்றாரு, என்னை யார் தொட்டது, அந்த அளவுக்கு அவரை நெருக்கி அவரை நெருக்கக்கூடிய அளவுக்கு அவர் அனுமதித்தார் பாருங்க. இன்னைக்கு கூட கர்த்தர் உங்களுக்குள்ள குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வாரோ அப்படிலாம் நினைச்சு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, நான் நற்செய்தியை தான் உனக்கு சொல்றேன், நீ பயப்படாதே மரியாளே, நீ பயப்படாதே. I am telling you good news, I am not giving you bad news. நீ வாழணும், நீ கர்ப்பவதி ஆகி உன் மேல ஒருத்தரும் கல் எறியாம வாழ்றத உனக்கு சொல்லி தரேன், நீ பயப்படாதே. Do not fear. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே. தூங்குறவங்க பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க நம்மளை பார்த்து. அந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வந்துட்டு பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்குறோம். தூங்குறவங்க பக்கமே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தாலும் வந்துடுறேன். ஏன்னா எப்படியாவது கண்ணு முன்ன மாட்டிடுறாங்க அவங்க. பயப்படாதே. உடனே அவளுக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க. லூக்கா 1:31. இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். இயேசு இன்னும் பிறக்கல. தேவதூதன் அவள் கற்பனையை மாற்றி விடுறான் பாருங்க, கவனத்தை மாற்றி விடுறான் பாருங்க. இயேசு மேல போகும், கவனத்தை இயேசு மேலவே. உன் குமாரன், உனக்கு பிறக்க போற குமாரன். நான் கர்ப்பவதி ஆனா என்ன, யார் என்ன கேட்பாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, இல்ல இல்ல, நீ கர்ப்பவதியாக பெறப்போற பிள்ளையின் மேல கவனத்தை வை. இன்னைக்கு கூட பாருங்க, நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் எப்படி செய்ய போறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. செய்து முடிக்க போறத நினைங்க. அதெல்லாம் செய்து முடிச்சு என்ன ஆகும்னு நினைங்க. இதெல்லாம் எப்படி செய்ய போறன்ற கேள்வியை எழுப்பி உட்கார்ந்து பயந்துகிட்டு இருக்காதீங்க பாருங்க. இயேசுவை குறித்து சொன்ன உடனே இயேசுவை குறித்து ஒரு பெரிய வார்த்தையை கொடுக்கிறார். என்ன? அவர் பெரியவராயிருப்பார். Think about that. அவரை குறித்து நினை, அதை நினை. அவர் பெரியவராயிருப்பார். உன்னிடத்துல பிறக்க போற ஒரு குழந்தை அவர் பெரியவராய் இருப்பார். எப்படி இருப்பார்னு முன்னமே சொல்றாரு பாருங்க. அதான் கற்பனை திறன். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இன்னும் பிள்ளை பெறல, இன்னும் கர்ப்பத்துக்குள்ள பிள்ளை இன்னும் உருவாக ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடியே மரியாளுடைய கற்பனை திறனை டியூன் பண்ணி விடுறாரு. இந்த கோயில வந்து உட்கார்ந்துக்கிட்டு நீங்க அதான் செய்யணும். ஆண்டவரே எனக்கு தரிசனத்தை தாரும், நான் என்ன ஆவேன், என் பிள்ளைகள் என்னவா இருப்பார்கள், என் எதிர்காலம் எப்படி இருக்கும் எனக்கு சொல்லித்தாரும். ஏஸ் மரியாள் கல்யாணமே ஆகல, அதுக்கு முன்னாடியே பிள்ளைய குறித்த தரிசனத்தை கொடுத்துட்டார். நிச்சயம் தான் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு பிள்ளைய கர்த்தர் தேவ தூதன் வந்து சொல்லிட்டான், உனக்கு பிறக்க போற பிள்ளை இப்படி இருக்க போற. இங்க வந்து அப்படிதான் உட்காரணும். வாலிப பிள்ளைங்க கூட என் லைஃப் எப்படி இருக்கும், என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எப்பவுமே கொஸ்டினோடவே வச்சிருக்காதீங்க. பதில கண்டுபிடிங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லட்டும், காதை விட்டு கேளுங்க. ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து எதையோ சிந்திச்சுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. இங்க வந்து உட்கார்ந்து கேளுங்க. எப்படி தேவதூதன் அன்னைக்கு மரியாளை சந்தித்து அவளுடைய பிள்ளையின் எதிர்காலத்தை பத்தி சொன்னானோ, அது போல இன்றைக்கு இங்க வந்திருக்கிற பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். பிள்ளைங்களை நினைச்சாதான் பயமா இருக்குது. அதான் சொல்றாரு, உன்னை குறிச்சும் பயப்படாத, உன் பிள்ளைய குறிச்சும் பயப்படாத. உன்னை குறிச்சு முதல்ல பயப்படாத. உன்னுக்கு நற்செய்தியை சொல்றேன், நீ கிருபை பெற்றவள். உன்னை ஒருத்தரும் தொட முடியாது, உன் மேல ஒருத்தரும் கையை போட முடியாது, உன்னை எதிர்த்து ஒருத்தரும் நிக்க முடியாது. அவள் பிள்ளையை பெற்று முன்னணியில கிடத்தினால்னு வாசிக்கிறோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? பிள்ளை பெற்று எடுக்கிற வரைக்கும் ஒருத்தரும் எதிர்த்து விரோதமா பேச முடியல பாருங்க. ஏன்னா கிருபை அவள் இடத்துல இருந்தது. கர்த்தர் திட்டமா சொல்றாரு, டோன்ட் அலோ ஃபியர். பயத்தை உள்ள அனுமதித்து இது என்ன நடக்குமோ, எனக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, அப்படி என்னவா இருக்குமோ, இப்படி எல்லாம் சொல்றாங்க, அப்படி எல்லாம் சொல்றாங்க, தூக்கி போடுங்க அதெல்லாம். கர்த்தர் சொல்லிட்டார், நீ வாளாகாமல் தலையாக மாத்திரம் இருப்பாய், நீ கீழாகாமல் மேலாக மாத்திரம் இருப்பாய்.
இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். நான் பார்க்கிறேன் பாருங்க, என் லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட், வார வாரம் இம்ப்ரூவ்மெண்ட், ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ்மெண்ட். வளர்ச்சி தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் வச்சிருக்கிற நோக்கம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில வளர்ச்சி மாத்திரம். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க வளர போறீங்க. பொருளாதாரத்தில் வளர போறீங்க. சரீர பிரகாரமான வளர்ச்சி, பொருளாதாரத்தில் வளர்ச்சி, நீங்கள் செய்கிற காரியத்தில் வளர்ச்சி. அன்றைக்கு ஒரு பையனை பேர் அவங்க அம்மா வச்சுட்டாங்க பாருங்க, என்ன பேர் வச்சிருக்காங்க பாருங்க, பேர் வச்சிருக்காங்க பாருங்க, யாபேஸ். நமக்கு அது அர்த்தம் தெரியாத வரைக்கும் நல்லா இருக்குதுன்னு சொல்றோம். யாபேஸ்ன்ற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தாயை துக்கப்படுத்தினவன் அர்த்தம். அம்மா பேரே வச்சுட்டாங்க. என்னத்தினால பேர் வச்சாங்க? ஒரு அம்மாவுக்கு இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தா தெரியல. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க அந்த மாதிரி பேர் வைப்பீங்க. எங்க அப்பா கூட ஒருத்தர் படிச்சாராம் பாருங்க, அவர் பேர் மண்ணாங்கட்டி. பேரே மண்ணாங்கட்டி. எப்படி வச்சாங்களோ தெரியல பேரு. இன்னைக்கெல்லாம் வாயில வருதோ தெரியல, அர்த்தம் தெரியுதோ இல்ல, பேர் வச்சிடறாங்க. யாபேஸ் என்ற பேர் நல்ல பேர் இல்ல. ஊரே அவனை எப்படி கூப்பிடும் தெரியுமா? உன் தாயை துக்கப்படுத்தினவனே, உன் தாயை துக்கப்படுத்தினவனே, உன் தாயை துக்கப்படுத்தினவனே. ஆனா அவன் வேற கற்பனை பண்ணி வச்சிருக்கிறான். ஆண்டவரே, இதையே பார்த்துட்டு இருந்தானா என் வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. நீர் என் எல்லையை பெரிதாக்கும். நீர் எனக்கு என்ன செய்யணும், நீர் என்னை என்னவா வச்சிருக்கிறீரோ, இந்த உலகத்துல நான் என்ன ஆகணும், என்ன ஆக வேண்டும் என்று நீர் திட்டமிட்டிருக்கிறீரோ அதை நீர் நிறைவேற்றும் கேட்டான் பாருங்க. கர்த்தர் வேதம் சொல்லுது, அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருள் செய்தார். இன்னைக்கு நீங்க எதுல கவனம் செலுத்திட்டு இருக்கிறீங்க? நீ தோற்று போனவன், நீ ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, உனக்கு ஒன்னும் நடக்காது, உனக்கு ஒன்னும் கிடைக்காது, இந்த மாதிரியே கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? தூக்கி ஒரு பக்கம் நிறுத்துங்க. அதை இது இல்லை கடவுள் உங்களுக்கு வச்ச நோக்கம். யூ ஆர் லிவிங் ஃபார் கிரேட்டர் க்ளோரி. பெரிய மகிமைக்காக, பெரிய உயர்வுக்காக, பெரிய வளர்ச்சிக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உயரமா வளருவதற்காகத்தான் இந்த உலகத்துல கடவுள் உங்களை வச்சிருக்கிறார். நீங்க நல்லா வரணுன்றதுக்காகத்தான் வச்சிருக்கிறார். இயேசுவை பற்றி தேவதூதன் மரியாள் கிட்ட சொல்றான், உன்னுடைய பிள்ளை பெரியவராய் இருப்பார். சாதாரணமான ஆள் கிடையாது. உனக்கு பிறக்க போற பிள்ளை பெரியவராய் இருப்பார். வெறும் இயேசுக்கு மாத்திரம் இல்லைங்க, உங்க பிள்ளைகளுக்கு கூட கடவுள் அதுதான் வச்சிருக்கிறார். ஆனா அந்த தவறான கற்பனைகளை உள்ள வச்சு 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 டாக்டர் ஆகணும்னு நினைச்ச பிள்ளைங்களாம் லெதர் பேக் மாட்டிக்கிட்டு லெதர் கம்பெனிக்கு போயிட்டு இருக்குது. டீச்சர் ஆகணும்னு நினைச்ச பிள்ளைங்களாம் 10ஆவதோட முடிச்சிருது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டில் எங்க அப்பா அம்மா ஏழை, உங்க அப்பா உன்னை படிக்க வைப்பாருன்னு உன்னை யார் சொன்னது? உனக்கு ஒரு பரம பிதா இருக்கிறார்னு தானே சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் உனக்கு வேண்டும் என்று அறிந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் தானே வேதம் சொல்லுது. என் அப்பா ஏழை, அதனால தான் என்னால் படிக்க முடியல. இதுக்கான தகவல் அவர்கள் கிடைச்ச ஃபியூயல் பாருங்க. அவர்கள் கற்பனையை வளர்க்கிறதுக்கு, அந்த தவறான கற்பனைக்கு தகவல் என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? எங்க அப்பா ஏழை. எங்க அப்பா ஏழைன்றது இல்லை, எனக்கு ஒரு ஐஸ்வர்யமான ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார். இளையகுமாரன் போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்பி வந்தான் பாருங்க. திரும்பவும் கொடுத்தார். திரும்பவும் எப்படி கொடுத்தாரு தெரியுமா? மோதிரத்தை கொடுத்தாரு பாருங்க. மோதிரம், நம்ம ஊர்ல மோதிரம் அழகுக்கு போடுவோம். அந்த ஊர்ல மோதிரம் எதுக்குன்னா சீல் குத்துறதுக்காக போடுவாங்க, சீலுக்காக போடுவாங்க. அவங்க அப்பா அவங்ககிட்ட காசு கொடுக்கல, மோதிரத்தை கொடுத்துட்டாரு. இவன் எங்க வேணாலும் போய் சாப்பிட்டுட்டு அவங்க கொடுக்குற அந்த இதுல சீல் குத்திட்டு வந்துடலாம். அப்படின்னா என்ன தெரியுமா? கிரெடிட் கார்டு எங்க அப்பா கட்டுவார். ஓ, சீல் மட்டும்தான் எங்க அப்பா கட்டுவார். எங்கெல்லாம் போறானோ போய் சட்டை வாங்கிக்கலாம், குத்திட்டு வர வேண்டியதுதான். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நான் அழிச்சு போட்டேன், எல்லாத்தையும் அழிச்சு போட்டேன். எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு, அழிச்சு போட்டேன். ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஒண்ணும் இல்லாம திரும்பி வந்தேன். ஆனா என் தகப்பன் சொன்னாரு, என்னுடையது இருக்குது, இந்த மோதிரத்தை போட்டுக்கோ, என்னுடையது இருக்குது, நீ என்னுடையது இனிமே நீ அனுபவிக்கலாம். உன்னுடையது நீ அழிச்சிட்ட, அதனால உனக்கு இனிமே ஒண்ணும் இல்லைன்னு நினைக்காத, என்னுடையது இருக்குது, நீ இந்த மோதிரத்தை போட்டுக்கொன்னு சொல்லி அவன் கைகளுக்கு, அவன் விரல்களுக்கு மோதிரத்தை போட்டான்னு இருக்குது.
நீங்க நினைக்கிறீங்களா என் கையில ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பண்ண முடியாது? கிடையாது. என் தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணரா இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஹல்லேலூயா. அவர் எனக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அவர் எனக்கு உயில் எழுதி கொடுத்திருக்கிறார். பாருங்க, அவர் எனக்கு உயில் எழுதி கொடுத்திருக்கிறார். எந்த உயிலுக்கு உயிர் இருக்குதோ இல்லையோ, இந்த உயிலுக்கு உயிர் இருக்குது. இந்த உயில் உண்மை, இது சாகாது. ஏன்னா இதை சொன்னவர் மரித்தார், இப்போ சதா காலமும் உயிரோடு இருக்கிறார். நாளைக்கு ஒருத்தன் என்கிட்ட கேட்டான்னு வச்சுங்க, இதுக்கு உத்தரவாதம் அவர் தான். இதுல இப்படி சொல்லி இருக்குதே, இதுக்கு யார் பொறுப்புன்னு கேட்டா அதுக்கு பொறுப்பு அவர். அவர் சொல்றாரு, நான் உண்மை உள்ளவர். நீ உண்மை இல்லாதவனா இருந்தாலும் நான் உண்மை உள்ளவனா இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் மாற போறது இல்லை. ஆமென். என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? என்ன கற்பனை திறனை வளர்த்துட்டு இருக்கிறீங்க? கண்டுபிடிங்க. எப்படி உங்க வாழ்க்கையை பாக்குறீங்க கண்டுபிடிங்க. பாருங்க, உன் பிள்ளை இப்படி இருப்பாள். இந்த மாதிரி எல்லாம் சொன்ன உடனே மரியாளுக்கு இருந்த பயமும் போயிடுச்சு, சந்தேகமும் போயிடுச்சு. பயந்து வந்திருக்கிறீர்களா? சந்தேகத்தோட வந்திருக்கிறீங்களா? என் பிள்ளைங்க என்ன ஆவாங்க, என் குடும்பம் என்ன ஆகும், என் கடன் அடைக்க முடியுமா, இதெல்லாம் நான் விட்டு வெளில வர முடியுமா, நான் இதெல்லாம் அடைய முடியுமா, இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா, டாக்டர் ரிப்போர்ட் இப்படி இருக்குது, என் கடன் நிலை இதை சொல்லுது, இத்தனை வருஷமா வட்டி கட்டிக்கிட்டே வர, ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு விரோதமான ஆட்கள் எழும்பிட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. நானே நிறைய முறை அப்படிலாம் யோசிச்சிருக்கிறேன். என்னத்தை பண்றது, இப்படி இருக்கு லைஃப், இப்படி போயிட்டு இருக்குதே காரியங்கள், அப்படிலாம் நிறைய முறை யோசிச்சிருக்கிறேன். பாருங்க, அப்படி யோசிக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா கேட்க 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 மனது மாற்றப்பட்டு, மனநிலை மாற்றப்பட்டுச்சு. பாருங்க, இல்லைன்னா உட்காந்துட்டே தான் இருக்கணும். பாருங்க, முன்னேறிலாம் செல்ல முடியாது, இப்படிலாம் பிரசங்கம் பண்ண முடியாது. இதெல்லாம் சத்தியங்கள். பாருங்க, இதெல்லாம் கேட்குறீங்களே, இது சும்மா கிடையாது. பாருங்க, இதெல்லாம் கர்த்தர் எனக்கு விளங்க செஞ்சார். நீ பயப்படாதே என்று மரியாளுக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கும் சொல்றார், நீ பயப்படாதே. அவள் தன் பிள்ளை பெறப்போகிறேன், என்னவா நடக்குமோ என்ன ஆகுமோ, அந்த பிள்ளையை குறித்து ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை சொன்னார், உன் பிள்ளை பெரியவராயிருப்பார். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா ஒரு விதமான சந்தேகமும் பயமும் மரியாளுக்கு இல்லை. மரியாள் திட்டமா சொல்லிட்டா, அவர் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள், எனக்கு அது போதும், அது எனக்கு ஃபியூயலா இருக்கட்டும், அது எனக்கு பெட்ரோலா இருக்கட்டும், அது எனக்கு நான் முன்னேறி செல்வதற்கான என் கற்பனைக்கு அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா. பாருங்க, அவர் பெரியவராய் மாத்திரம் இல்ல, வானமும் பூமியும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்திற்கு அவர் உயர்த்தப்பட்டார். எல்லா கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் உயர்த்தப்பட்டார். அந்த அளவுக்கு இயேசு பெரியவராக இருந்தார். ஏன்னா இதெல்லாம் இங்க ஆரம்பிச்சது, மரியாளுக்கிட்ட ஆரம்பிச்சது கற்பனை திறன். இன்னைக்கு அதனாலதான் இந்த மாலை வேலையில ஒரு குடிசை வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு சாதாரண வேலையை செஞ்சுட்டு ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உன் பிள்ளையை குறித்து சந்தேகப்படாதே, என்ன ஆகும்ன்ற ஒரு பயத்தையும் சந்தேகத்தையும் தூக்கி போடு, டாக்டர்கள் ரிப்போர்ட்டை தூக்கி போடு, உன்னுடைய கடன் சொல்லுகிறத நீ மனதில் வைக்காத, கர்த்தர் உனக்கு சொல்லி இருக்கிறத மனதில் வை. கர்த்தர் சொன்னதை எடுத்து மனசுல வச்சா பாருங்க, பிள்ளையை பெறுற வரைக்கும் அவ்வளவு யாரும் ஒன்றும் பண்ண முடியல. வாலிப பிள்ளைங்களா இங்க வந்திருக்கிறீங்க சாயந்தரத்துல, நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க இப்போ மனசுல? நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னு ரொம்ப முக்கியம். பாருங்க, கோலியாத்தை குறிச்சு 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல கோலியாத்தை குறிச்சு ஜனங்கள்லாம் பயந்தாங்களாம். பாருங்க, ராஜா சவுல் பயந்தார், தேசமே பயந்துச்சான். பாருங்க, ஹோல் நேஷன் வாஸ் டெரிஃபைட். ஒரு தேசம் முழுவதுமே பயந்துச்சான். பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு மட்டும் பயமே இல்லை. கத்தி தூக்குறவன், அம்ப தூக்குறவன், யுத்தத்தில் வல்லவன் எல்லாம் சுத்தி நின்று ஒருத்தனுடைய பேச்சை கேட்டு பயந்து இருக்கிறாங்க. ஒருத்தனுடைய பேச்சை கேட்டு பயந்து இருக்கிறாங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவன் வந்தான், அவனுக்கு பயமே இல்லை.
ஒரு கல்ல கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தான் பாருங்க. ஒரு கல்லை வச்சு முடிச்சுட்டு போயிட்டான். அவனுக்குள்ள இருந்த அவன் அந்த சின்ன கல்லை வச்சு 5 கல் எடுத்தான் பாருங்க. அவன் 5ல ஏதாவது ஒண்ணு போட்டுடலான்னு நினைச்சான். ஆனா முதல் கல்லையே தயவு செய்து என்ன கவனிங்க, இடல் அடையாதீங்க, தயவு செய்து என்ன கவனிங்க. ஏன் இப்படி நடுவில் நடந்துட்டே இருக்கீங்க? நீங்க ஒண்ணு பின்னாடியே உட்காருங்க, இல்லைன்னா முன்னாடி கோயில டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சில பேர் பார்த்ததே இல்லை போல இருக்குது. யாருன்னா போனா அப்படியே திரும்புறது, அப்படியே திரும்புறது. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேங்க? 1 சாமுவேல்ல இந்த இமேஜ் பாருங்களேன். இந்த இமேஜ் எப்படி அவங்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்க பாருங்க. 1 சாமுவேல் 4:17 அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது காத்தூரானாகி கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். 6.1 எவ்வளவு ஹைட் பாருங்க. நோவாவின் காலத்துல 10.1 வாழ்ந்தாங்களாம் பாருங்க. 10.1 நோவா வாழும்போது 10.1 ஹைட்ல வாழ்ந்தாங்களாம். எப்படி இருந்திருப்பாங்க? இதெல்லாம் இடிச்சிட்டு தான் நடந்திருப்பாங்க போலகுது. லைட்லாம் நின்னுங்கனே மாட்டிருப்பாங்க போலகுது. இந்த ஹைட்டை வச்சுக்கிட்டே அங்கங்க போய் இடிச்சிக்க வேண்டியதாகுது. 10.1 எப்படி நடந்திருப்பாங்க? சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இது வந்து சரியான தகவலா இருக்க முடியாதுன்றாங்க. கோலியாத்தை குறித்த சரியான தகவலா இருக்க முடியாது, இது பெரிய டீட்டெயில் இருக்கணும், ஆனா அது பெருசா கவர் பண்ணலன்றாங்க. 9.9 அப்படிதான் இருந்திருப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா அது தகவல் தான், இன்ஃபர்மேஷன் தான். இதை வச்சு நம்ம போராடி இருக்க தேவையில்லை. இன்னும் நீங்க 9.9 பைபிள்ல 6.1 இருக்குது, அதை விடுங்க அதை. ஆனா சொல்றாங்க, ஒரு ராட்சதன் சொன்னாலே நிச்சயமா அவன் பெரிய 9 புள்ளிக்கு மேலாம் இருப்பான் அப்படின்றாங்க. ஆகவே இது பெருசா சாதாரண 6.19 சாதாரணமா பிறகுறாங்க. இங்க ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு 6.2. நிறைய பேர் இருக்கிறாங்க 6 புள்ளி எல்லாம் ஹைட்ல இருக்கிறாங்க. ஆனா அவன் பெரிய ஆளா தான் இருப்பான் அப்படின்னு பாருங்களேன். 17:5 பாருங்க. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களிலே வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். கோலியாத்தை குறிச்சு சிங்கிள் டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். கர்த்தரை குறிச்சு ஒரு டீடைல் தெரியாம. ஆடு மேய்க்கிறவன் வந்தான், கோலியாத்து உடைய டீடைல தெரிஞ்சுக்காம கர்த்தர் யாருன்றத மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்குள்ள கற்பனை என்ன கற்பனைனா, என் கடவுள் பெரியவர், உன்னை விட கடவுள் பெரியவர், உன்னை விட நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவரே என்ன சொன்னார்? எப்படி சொல்றாரு? சங்கீதம் 23:4 என்ன சொல்றார்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவர் என்ன சொல்றாரு? மரணமே, பள்ளத்தாக்கே, இருளே, பயங்கரமான சூழ்நிலையே, நீ எப்படிப்பட்டதா இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை, ஏன்னா உன்னை விட பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆனா இவங்க எல்லா டீடைல்ஸும் சேகரிச்சு வச்சிருக்கிறாங்க பாருங்க. கோலியாத்துடைய டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் யாருன்ற டீடைல் சுத்தமா மனசுல இல்லை. பாருங்களேன், அவன் வந்து பயம் பொறுத்தன உடனே 11 பாருங்க. சவுல்னா யாரு? ராஜா. இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஏன் இவங்க பயப்பட்டார்கள்? They know only the details of Goliath. கோலியாத்துடைய தகவல்கள் மாத்திரம் தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தாவீது வந்தான், கோலியாத்தை பார்த்து தைரியமா பேசுறான். உன்னை இன்றைக்கு கொன்று நான் இன்றைக்கு நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், நீ உன்னை நான் கொல்வேன் அப்படின்னு தைரியமா சொல்றான். என்ன எதை வச்சு தைரியத்துல சொல்றான்? பிகாஸ் he
who God is. தான் ஆராதிக்கிறவர் யாருன்னு அறிஞ்சு வச்சிருந்தான். கடவுள் யாருன்ற அறிவு உனக்கு இருந்துச்சு, கோலியாத் யாருன்ற அறிவு இல்லை. இன்னைக்கு கூட பாருங்க, உங்க நேரத்தை எதுக்கு நீங்க செலவு பண்ண போறீங்க? வெறும் ஞாயிற்றுக்கிழமை பத்தாது, ஒவ்வொரு நாளும் நேரத்தை கொஞ்சம் எடுத்துக்குங்க. எடுத்து கடவுளை யாருன்னு சிந்திக்க வாய்ப்பை வச்சுக்கோங்க. வேதத்தை படிங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை கேளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நினைச்சு பாருங்க, இந்த சூழ்நிலைகளை விட பெரியவர் உங்களுடைய தேவன். நீங்கள் சந்தித்திருக்கிற சூழ்நிலைகள், உங்களுக்கு இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிற நெருக்கங்களை விட அவர் பெரியவராக இருக்கிறார். கோலியாத்தை குறித்து தகவல் அறிஞ்சு வச்சிருந்தாங்க, வெறும் பயம் மட்டும் தான் இருந்துச்சு. கோலியாத்தை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாம கர்த்தர் யாருன்றதை அறிஞ்சு வச்சிருந்தான் தாவீது. அற்பமா நினைச்சாங்க. அண்ணன்காரன் சொல்றான், உனக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு வேலை இல்லையா போன்றான். ஏன்னா அண்ணன் நினைச்சான், இந்த ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்ணிட முடியும். ராஜா சொன்னாரு, நீ சின்ன பையனாச்சேப்பா, நீ என்ன பண்ண முடியும்னு. அதை தான் தாவீது செஞ்சு காட்டினான். அற்பமா எண்ணுவார்கள் உலகம், ஆனால் இந்த கற்பனை திறனை வளர்த்து கொண்டீங்கன்னா இந்த கற்பனை திறன் இது உங்களை கொண்டு அற்பமா நினைச்சவங்க மத்தியில் உங்களை உயர்த்தி காட்டும். எங்களெல்லாம் அப்படிதான் மாத்திச்சு பாருங்க. கற்பனை திறன் தான் மாற்றும். இன்னைக்கு வேணா சாதாரணமா இந்த இடத்துல ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கலாம். நீங்க யார் எப்படின்னு எனக்கு தெரியாது, உங்க நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. யூ கேன் ப்ராஸ்பர் லைக் எனிதிங். நீங்கள் செழிக்க முடியும், நீங்கள் உயர முடியும். உங்களுடைய விளைச்சலை, உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய பெருக்கத்தை பெரிய விதத்தில் இருக்கும் என்று நான் பார்க்கிறேன் பாருங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வு இருக்கும். ஆனா உள்ள வேலை செய்கிறார், உள்ள நடக்குது. அது ஆபிரகாம் என்னும் ஒரு மனுஷன் எடுத்து, தனக்கு பிள்ளை இல்லை, இதுதான் தான் முடிவு நினைச்சவனை எடுத்து கற்பனை திறனை வளர்த்து விட்டார். எப்படி வளர்த்து விட்டார்? வானத்தை அண்ணாந்துப்பார். இன்னைக்கு கூட பாருங்க, கடவுள் இன்னைக்கு வந்து உட்கார வச்சு உங்களுக்கு உங்க கற்பனை திறனை வளர்த்து விடுறார். நீங்கள் உலகத்தை குறித்தும் டாக்டர் ரிப்போர்ட்டை குறிச்சும் உங்கள் சூழ்நிலைகளை குறிச்சுமே அறிஞ்சு வச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அது வெறும் பயத்தை மட்டும்தான் உங்களுக்கு தரும். அது எவ்வளவு பெரிய சவுல் ராஜாவா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கிங், இஸ்ரவேல்ல ஃபர்ஸ்ட் கிங், பட் he was terrified. பயந்தான். கோலியாத்தை பத்தி தெரிஞ்சு வச்சதுனால பயந்தான். ஆனால் சாதாரணமான மனுஷன் கர்த்தரை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்ததுனால, இந்த கோலியாத்தை விட பெரியவர் என்னுடைய தேவன் அறிஞ்சு வச்சிருந்ததுனால அவன் அன்றைக்கு உயர்த்தப்பட்டான். நீங்க பாருங்க, உயர போறீங்க, ஆனா அந்த வேலையை கர்த்தர் ரகசியமா செஞ்சிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்களாம் இங்க வந்து சும்மா உட்காரல. இஸ் ஒர்க்கிங் இன் யூ. அவர் உங்களுக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கிறார், உங்களுக்குள்ள கிரியை செய்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிற வேலையில ஈடுபட்டு இருக்கிறார். நீங்கள் சாதாரணமா இருக்க போறது இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க என் கூட சேர்ந்து, நான் சாதாரணமா இருக்க போறது இல்லை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சாதாரணமா இருக்க மாட்டீர்கள். எழுப்பி நிற்போமா, நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Praise you Jesus. கண்களை மூடுவோமா? டாக்டர் நாளைக்கு பார்க்க போறவங்க தைரியமா பார்க்க போங்க. நிலத்தை வாங்கணும்னு யோசித்து இருக்கிறவங்க தைரியமா போய் விசாரிங்க. கடனை அடைக்கணும்னு பிளான் போட்டுருக்கிறவங்க தைரியமா அவைகளை சந்திக்க ஆயத்தமானுங்க. இன்டர்வியூக்கு போக போறவங்க தைரியமா போங்க. மரியாளை பார்த்து சொன்னார், பயப்படாதே, நீ பயப்படாதேன்னு சொன்னார். யவீருவை பார்த்து சொன்னார், செத்து போயிட்ட பிறகு கூட சொன்னார், பயப்படாதே. ஈவன் டெத் cannot overcome you. மரணம் கூட உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பயந்தாதான் அது என்னை ஆளுகை செய்யும். தாவீது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். I won't fear. எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் என் இருதயம் பயப்படாதுன்னு சொல்றாரு. ஏன் பயப்பட மாட்டேன்னு சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? இன்னைக்கு நீங்க பயப்படுறதுக்கு அவசியமே இல்லை, பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமா இருக்கிறேன், நீ பயப்படாதே. இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்பேன், நீ பயப்படாதேன்னு சொன்னார். நான் பயப்பட மாட்டேன் கர்த்தாவே, இனி நான் பயப்பட மாட்டேன்.
நான் இனி விசுவாசிக்க போகிறேன், இனி நான் உம்மை நம்ப போகிறேன். நீர் என் வாழ்க்கையில செய்ய போகிறதை நினைத்து நான் உம்மை ஸ்தோத்தரிக்க போகிறேன். இனி பயத்துக்கு என் வாழ்க்கையில இடமில்லை. I'm not going to spend time with fear. நான் பயத்தோடு நேரத்தை செலவு பண்ண போறதில்லை. எனக்கு நீர் வைத்திருக்கிற வாழ்க்கையை குறித்து நினைச்சு பார்க்க போறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் சமூகத்திலே வருகிறோம். இந்த அற்புதமான மாலை வேளையிலே வந்து எங்கள் வாழ்விலே நீர் செயல்படுகிற விதத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரம். பல சூழ்நிலையில் மத்தியிலே இங்கே வந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கெல்லாம் நீர் ஏற்ற வார்த்தையை சொல்லியிருப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. அவள் உள்ளத்தை எல்லாம் நீர் தைரியத்தினால் நிரப்பியிருப்பீர் என்று நம்புகிறோம் கர்த்தாவே. அவள் கவலை பயத்தை எல்லாம் போக்கி, சந்தேகத்தை எல்லாம் போக்கி, ஆறுதலும் நம்பிக்கையும் நீர் கொடுத்திருப்பீர் என்று நம்புகிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர், நீர் செய்து கொண்டிருப்பதை தொடர்ந்து செய்கிறீர். ஸ்தோத்திரம். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது கர்த்தாவே. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை செய்து கொண்டிருக்கிறீர். அதை அடையக்கூடிய விதத்தில் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம். அவைகள் அடைய போகிறார்கள். அடைய போகிற பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடைந்து தீரப்போகிறார்கள். அடைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார்கள் கர்த்தாவே. அது ஜீவனா இருக்கட்டும், மரணமா இருக்கட்டும், அது நிகழ்காரியமா இருக்கட்டும், வருங்காரியமா இருக்கட்டும், நாங்கள் தான் ஜெயிப்போம் என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டோமே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இவர்கள் போய் சாதிக்கட்டும், ஜெயிக்கட்டும், வளர்ச்சி அடையட்டும், சமாதானமாய் வாழட்டும், மை அறிகிற அறிவிலே வளரட்டும் கர்த்தாவே. உலகத்துக்கு இவர்கள் வெளிச்சமாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். மற்றவர்கள் இந்த வெளிச்சத்தை பார்க்கட்டும். நீர் எவ்வளவு நல்லவர் இவர்களுக்கு என்பதை மற்றவர்கள் பார்க்கட்டும் கர்த்தாவே. கொடுக்கிற காணிக்கை தசம பாகங்களை ஆசீர்வதி. தேவைகளை சந்தியும் கர்த்தாவே. உம் வல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். தயவு செய்து உட்காருவோம்.